கனிமொழி எதுக்காக சிறைக்கு போனாங்க? வாங்கின காசு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இதே குரல் பதிவுல இந்த ராஜா சொல்றாரு, அழகிரி வந்தார், நான் ஜெயில திகார் சிறையில நானும் கனிமொழி இருக்கிற போது அழகிரி வந்தாரு. எப்பா கலைஞர் டிவிக்கு போன பணம் எல்லாம் ஸ்டாலின் தானே வாங்கி கொடுத்துருக்காப்ல, பேசாம அப்ரூவரா மாறி அவனை காட்டி கொடுத்துட்டு நீங்க 2 பேரும் வெளியே வர வேண்டியதானே அந்த ஆள் சொன்னாரு. யாரையே அழகிரி சொன்னாருன்னு ராஜா சொல்றாரு. அப்படின்னா இதே செய்தியை நீங்க வேணா எடுத்து பாருங்க, பழைய காணொலிகள் பாருங்க. இதே செய்தியை கொஞ்சமும் மாறாமல் வைகோ பேசியிருந்தார். இந்த கனிமொழியும் ராஜாவும் உள்ள இருக்கிறதெல்லாம் வேற, ஆனால் உண்மையான பணம் 1 லட்சம் கோடி ரூபாய் வந்து ஸ்டாலினுக்கு போயிருக்கிறது. ஸ்டாலின் தான் இந்த ஊழலினுடைய மிக முக்கியமான ஆள் என்று சொல்லி வைகோ பேசியிருந்தார். என்னிடம் ஆதாரம் இருக்கிறது, ஆதாரத்தை வெளியிடுவேன் என்று பேசியிருந்தார். அதற்குள்ள ஒரு கூட்டணி அமைஞ்சிருச்சு, ஓடி போயிட்டார். அது வேற வகை. அப்படின்னா இந்த ஊழல் வழக்கு இன்னும் முடிஞ்சு போகல. ராஜா வந்து ஊடகங்களை வச்சுட்டு பெரிய அளவில் அப்படி ஒரு கட்டமைப்பு கொடுத்துட்டு இருக்காரு. இந்த வழக்கு முடிஞ்சிருச்சு, முடிஞ்செல்லாம் போகல, அது இன்னும் அப்பீல் இருக்கு. இடி அப்பீல் பண்ணியிருக்கு. மீண்டும் இந்த வழக்கு எடுத்து விசாரணைக்கு கொண்டு வரப்படும். அதுல இதெல்லாம் சாட்சிகளாக பயன்படுத்தணும். எவ்வளவு வெளிப்படையா நீங்க நினைச்சு பாருங்க. 1,75,000 கோடி ரூபாய்ங்கிற அந்த மாபெரும் தொகையை அடிச்சு வச்சாச்சுன்னா எத்தனை ஊடகங்களையும் விலைக்கு வாங்கலாம், யாருக்கு வேணாலும் ஓட்டுக்கு காசு கொடுத்து ஆட்சியை பிடிக்க முடியும். அப்படியெல்லாம் பல வேலைகளையும் தந்திரங்களையும் திருட்டுத்தனங்களையும் செய்துதான் இவங்க மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வர்றாங்க.